உலகமே வியக்கும் மீனாட்சி. சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இனிதே முடிந்துவிட்டது. மணமக்களின் ஆசியோடு தேவர்களும் முனிவர்களும் பசியோடு அறுசுவை விருந்துண்ண விரைகிறார்கள். ஆனால் அந்த கலகலப்பான கூட்டத்தில் 2 மகரிஷிகள் மட்டும் எங்களுக்கு உணவு வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுக்கிறார்கள். இறைவனையே தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திய அந்த பக்தி பிடிவாதம் தான் என்ன? சிதம்பரத்தில் கண்டு களிக்கும் அந்த தில்லை கூத்தனின் திருநடனத்தை காணாமல் எங்கள் தொண்டைக்குள் நீர் கூட இறங்காது என்ற அவர்களின் கடுமையான விரதம் தான் அது. தில்லையில் மட்டுமே காண கிடைக்கும் அந்த தெய்வீக ரகசியத்தை இந்த மதுரையிலும் நிகழ்த்தி காட்ட முடியுமா? சிவபெருமான் அருளிய இந்த 6ஆம் திருவிளையாடலை கேட்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. ஆதலால் இறுதி வரை கேட்கவும். மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. வீரம் செறிந்த தடாதகை பிராட்டியை எம்பெருமான் சிவபெருமான் மணந்து கொண்டு சுந்தரேஸ்வரராக அரியணையில் அமர்ந்தார். திருமணம் இனிதே முடிந்ததும் தேவர்கள், முனிவர்கள், அரசர்கள் மற்றும் சிவகணங்கள் என அனைவருக்கும் தகுந்த பரிசுகளை வழங்கி மகிழ்வித்தார் சுந்தரேஸ்வரர். பின்னர் அனைவரையும் நோக்கி, திருமண விருந்து தயாராக உள்ளது, அனைவரும் உணவருந்த வாருங்கள் என்று அன்போடு அழைத்தார். அனைவரும் மகிழ்ச்சியுடன் பொற்றாமரை குளத்தில் நீராடிவிட்டு விருந்துண்ண தயாராகினர். ஆனால் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் மட்டும் தயங்கி நின்றனர். அவர்கள் முகத்தில் ஒருவித கலக்கம் தெரிந்தது. இதை கவனித்த சுந்தரேஸ்வரர் புன்னகை தவழ அவர்களை நோக்கி, முனிவர்களே, எல்லோரும் உணவருந்த செல்லும் போது நீங்கள் மட்டும் ஏன் தயங்குகிறீர்கள்? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த முனிவர்கள் பணிவுடன், கருணாமூர்த்தியே, சிதம்பரத்திலே தாங்கள் ஆடும் அந்த திருநடனத்தை கண்ட பின்னரே உணவு உண்பது என்பது எங்களின் நீண்ட நாள் விரதம். இன்று அந்த தரிசனம் இல்லாமல் நாங்கள் எப்படி உண்பது என்று தங்கள் கவலையை தெரிவித்தனர். அதை கேட்டு சிரித்த ஈசன், இதற்காகவா வருந்தினீர்கள்? எங்கும் நிறைந்த பரம்பொருளுக்கு சிதம்பரம் இதய தாமரை போன்றது என்றால் இந்த மதுரை துவாத சாந்த தானமாகும். எனவே சிதம்பரம் போலவே இங்கும் நான் உங்களுக்கு அந்த திருநடனத்தை காட்டுவேன். அதற்காகவே இங்கே ஒரு வெள்ளியம்பலத்தை உருவாக்கி தருகிறேன் என்றார். முனிவர்கள் வியப்புடன், ஐயனே, மதுரையின் சிறப்பை நாங்கள் அறியலாமா என கேட்க இறைவன் விளக்கத் தொடங்கினார். இப்பேரண்டம் பிரம்மனின் சரீரம். மேலுலகங்கள் இடுப்புக்கு மேல் உள்ள உறுப்புகள், கீழுலகங்கள் இடுப்புக்கு கீழுள்ள உறுப்புகள், பூலோகம் அதன் நடுப்பகுதி. இதில் திருவாரூர், திருவானைக்காவல், திருவண்ணாமலை, சிதம்பரம், காளஹஸ்தி, காசி, கைலாயம், மதுரை ஆகிய தலங்கள் முக்கியமானவை. இதில் மதுரையே எல்லா தலங்களிலும் மூத்தது. இங்கு நான் ஆடும் தாண்டவம் மிகவும் சிறப்பானது. உங்கள் விரதம் இங்கேயே நிறைவேறும் என்று அருளினார். முனிவர்களின் இயக்கத்தை போக்க ஈசன் தன் திருவிளையாடலை தொடங்கினார். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்தது. விண்ணுலகமே வியக்கும் வண்ணம் இதோ மதுரையில் மாணிக்கங்கள் இழைத்த வெள்ளியம்பலம் உருவானது. அரங்கமே தயாராக இருக்க சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தை அடுத்த பாகத்தில் காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உலகெங்கும் இடது பாதத்தை தூக்கி ஆடும் ஈசன் மதுரையில் மட்டும் ஏன் தனது வலது பாதத்தை தூக்கி ஆடினார்? ஒரு பக்தனின் அன்பிற்காக தனது நடன விதியையே மாற்றியமைத்த அந்த தெய்வீக தருணம் தான் என்ன? வாருங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னால் நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மதுரை மாநகரின் வெள்ளியம்பல மேடையில் சுந்தரேஸ்வரர் மெய்ஞான பேரொளி வடிவமாக தோன்றினார். அந்த தெய்வீக ஆட்டத்திற்கு மெல்லிசை சேர்க்க தேவர்கள் அனைவரும் திரண்டனர். சிவகணங்கள் மத்தளம் வாசிக்க நந்தி தேவர் முழவு வாத்தியத்தை இசைத்தார். காக்கும் கடவுளான திருமால் இடக்கை எனும் வாத்தியத்தை இசைக்க பிரம்மனும் தும்புர் நாரதரும் இசை பாடினர். கலைவாணி சரஸ்வதி தேவி வீணை மீட்ட தேவர்கள் வானிலிருந்து கற்பக பூக்களை மழையாக பொழிந்தனர். பொதுவாக சிவபெருமான் அனைத்து தலங்களிலும் முயலகன் மீது வலது பாதத்தை ஊன்றி இடது பாதத்தை தூக்கியே ஆடுவார். ஆனால் மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் எனும் மன்னன் 64 கலைகளில் ஆடற்கலையை மட்டும் பயிலாமல் இருந்தான். பின்னர் அதனை பயின்ற போதுதான் ஒற்றை காலில் நின்று ஆடுவது எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்தான். ஐயனே, ஈசனே, பல யுகங்களாக ஒற்றை காலிலேயே நிற்கிறாயே, உனக்கு கால் வலிக்காதா? எனக்காக உனது நிலையை மாற்றி மற்றொரு காலை தூக்கி ஆடமாட்டாயா என்று கண்ணீர் மல்க வேண்டினான். பக்தனின் அந்த தூய்மையான அன்பிற்கு கட்டுப்பட்ட எம்பெருமான் தனது இடது பாதத்தை முயலகன் மீது ஊன்றி வலது பாதத்தை அழகாக மேலே தூக்கி நாட்டிய சாஸ்திர முறைப்படி கால் மாறி திருநடனம் புரிந்தார். 10 திருக்கரங்களில் ஒன்றில் அஞ்ச வேண்டாம் என்ற அபய ஹஸ்த முத்திரையும் மற்ற கைகளில் சூலம், உடுக்கை, வாள், மழு, தீச்சட்டி போன்ற ஆயுதங்களையும் ஏந்தியிருந்தார். 3 கண்களும் சந்திரப்பிறையும் குமிழ் சிரிப்பும் கொண்டு அவர் ஆடிய அந்த அற்புத காட்சியை கண்டு அகிலமே மெய் மறந்தது. அவர் காலில் அணிந்திருந்த சிலம்பின் ஓசை வேத கோஷங்களுடன் இணைந்து அண்ட சராசரங்களிலும் ஒலித்தது. இந்த கண் கொள்ளா காட்சியை கண்ட பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர்கள் பரவசத்தில் திளைத்தனர். ஓம் நம சிவாய, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று கண்ணீர் மல்க வணங்கினர். நடனத்தை முடித்த சுந்தரேஸ்வரர் முனிவர்களை பார்த்து, உங்கள் விருப்பம் நிறைவேறியதா? உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். தங்கள் நலனை துறந்த அந்த மகான்கள் உலக நன்மைக்காக ஒரு வரத்தை கேட்டனர். ஐயனே, நாங்கள் கண்ட இந்த ஆனந்த கூத்து என்றும் இந்த வெள்ளியம்பலத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எதிர்காலத்தில் யார் வந்து இந்த திருநடனத்தை தரிசித்தாலும் அவர்களின் வினைகள் நீங்கி அவர்களுக்கு பிறவா நிலையான சிவமுக்தி
முக்தி கிடைக்க வேண்டும் என்று வேண்டினர். முனிவர்களின் அந்த பொது நலத்தையும் மன்னனின் அன்பையும் கண்டு மகிழ்ந்த இறைவன் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார். மதுரையில் இன்றும் இறைவன் கால் மாறி ஆடிய வெள்ளியம்பல நடராஜராக பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். பக்தியின் வலிமை இறைவனின் பாதங்களையே மாற்றும் என்பதற்கு மதுரையின் இந்த திருநடனமே சாட்சி. கால் மாறி ஆடிய அந்த கருணை சிவபெருமானின் பாதம் பணிய, நம் வினைகள் நீங்க வாழ்வில் ஆனந்தம் பெருக ஓம் நம சிவாயா என்று கமெண்ட் செய்யவும், இந்த 6வது திருவிளையாடலை கேட்பவர்களுக்கு அவர்கள் எண்ணிய நல்ல காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரம் செழிக்கும். இசை, நடனம், ஓவியம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்குவர். கல்வி ஞானம் பெருகும். மலை போல குவிந்த சோற்றை ஒரே ஒருவர் மட்டும் சாப்பிட்டு முடித்தால் எப்படி இருக்கும்? வெறும் ஒருவன் எப்படி மொத்த சோற்று மலையையும் காலி செய்தான்? அன்னை மீனாட்சியின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் நடத்திய ஒரு ஆச்சரியமான திருவிளையாடல் இதோ வாருங்கள் பார்ப்போம். இந்த விசித்திரமான பசிப்போர் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடந்த அத்தியாயத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் எவ்வளவு விமர்சையாக நடந்து முடிந்தது. அந்த திருமண விருந்தில் தாங்கள் உணவு உண்ண வேண்டும் என்றால் அந்த வெள்ளியம்பல ஆனந்த தாண்டவத்தை கண்ட பிறகுதான் என்று பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாத முனிவரும் சிவபெருமானை கேட்டுக்கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். திருமண விருந்து முடிந்த பின் மலைமலையாக உணவு மீதம் இருப்பதை அறிந்த அன்னை மீனாட்சி, உங்கள் சிவகணங்கள் இவ்வளவுதானா? உணவு வீணாகிறதே என்று சிவபெருமானிடம் கிண்டலாக கேட்டார். சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, என் ஆட்கள் வந்தால் உன்னால் சோறு போட முடியாது என்று கூறி குண்டோதரனை மட்டும் வரவழைத்தார். சிவபெருமான் தூண்டிய அகோர பசியால் குண்டோதரன் அங்கிருந்த அத்தனை சோற்று மலைகளையும் கறி வகைகளையும் நொடிப்பொழுதில் உண்டு முடித்தான். கும்பகருணனையே மிஞ்சும் பசியோடு இருந்த அவன் அத்தனையும் சாப்பிட்டும் தன் கால் வயிறு கூட நிறையவில்லை என்று மோர் கேட்டு நின்றான். ஒருவனுக்கே உணவு போட முடியவில்லையே என்று திகைத்த அன்னை தன் செல்வத்தின் மீதிருந்த ஆணவத்தையும் இறைவனோடு போட்டி போட்டது தவறு என்பதையும் உணர்ந்து அமைதியானார். இராமாயண கும்பகருணனையே மிஞ்சும் பசியோடு குண்டோதரன் அத்தனை உணவையும் உண்ட பிறகும் அவனது கால் வயிறு கூட நிறையவில்லை. கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல் ஒரு பெரும் பசிப்பிணி உருவானதைக் கண்டு அன்னை மீனாட்சி தன் ஆணவத்தை விட்டு இறைவனிடம் சரணடைந்தார். பசி என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதையும் ஒரு உயிரின் பசியை தீர்ப்பது அத்தனை எளிய காரியம் அல்ல என்பதையும் அன்னை மீனாட்சி உணர்ந்த இந்த தருணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மதுரையின் அத்தனை நீர்நிலைகளையும் ஒரே ஆளாக குடித்து முடித்தவர் யாராவது உண்டா? மதுரையை வளமாக்கும் வைகை நதி உருவானதன் பின்னணியில் இருக்கும் அந்த ரகசியம்தான் என்ன? பசி மற்றும் தாகத்தால் துடித்த ஒரு பூதத்திற்காக சிவபெருமான் நடத்திய ஒரு ஆச்சரியமான திருவிளையாடலை பற்றித்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இந்த விசித்திரமான தாகப்போர் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோட இந்த வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம பாக்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. மீனாட்சி சொக்கநாதர் திருமண விருந்தில் குண்டோதரன் என்ற பூதகணத்தின் தீராத பசியை கண்ட இறைவன் புன்னகைத்தார். அன்னை அன்னபூரணியை அவர் நினைக்க 4 திசைகளிலும் 4 குழிகளில் இருந்து தயிர் கலந்த அன்னம் ஊற்றெடுத்தது. அந்த அன்ன குழிகளில் வாரி வாரி உண்ட குண்டோதரனின் பசி அடங்கியது. ஆனால் தீராதாகம் அவனை வாட்டியது. மதுரையின் அத்தனை நீர்நிலைகளையும் குடித்தும் அவன் தாகம் தீரவில்லை. அவன் இறைவனிடம் முறையிட சிவபெருமான் தன் சடையில் இருந்த கங்கையை மதுரைக்கு வருமாறு ஆணையிட்டார். கங்காதேவி வரம் பெற்று பேரிரைச்சலுடன் பூமியில் இறங்கினாள். யானை போல கம்பீரமாகவும் கவிதை போல அழகாகவும் ஓடி வந்த அந்த நதியே வைகை. குண்டோதரன் தன் கைகளை அணையாக வைத்து அந்த நதி முழுவதையும் பருகி தாகம் தணித்தான். கையை வை என்று இறைவன் சொன்னதால் வைகை என்று அழைக்கப்பட்டது. மகிழ்ச்சியில் பாடி ஆடி அவனுக்கு ஈசன் பூதகணங்களின் தலைமை பதவியை வழங்கினார். வைகை நதி மதுரைக்கு சிவகங்கை, வேகவதி, கிருதமாலை என பல பெயர்களுடன் அருளை அள்ளித் தருகிறது. குண்டோதரனுக்கு பசி தீர அன்னக்குழியும் தாகம் தீர வைகை நதியும் தந்து இறுதியில் அவனுக்கு பூதகண தலைமை பதவியையும் சிவபெருமான் வழங்கியது அவனது பக்திக்கான மிகப்பெரிய பரிசு. இந்த படலத்தை பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பசிப்பிணி நீங்கும், சகல புண்ணியங்களும் கிடைக்கும். தன் பக்தனின் தாகத்தை தீர்க்க வைகையை தந்த சிவபெருமான் தன் மாமியாருக்காக 7 கடல்களையும் ஒரே இடத்திற்கு வரவழைத்தது. உங்களுக்கு தெரியுமா? மீனாட்சி அம்மனின் தாயார் காஞ்சன மாலைக்காக சிவபெருமான் நிகழ்த்திய அந்த 7 கடலையும் அழைத்த இடம் இன்றும் மதுரையில் இருக்கின்றது. அது எங்கு என்று தெரிந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள். அந்த 9வது திருவிளையாடலை பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த வீடியோவில் இணைந்திருங்கள். ஓம் நமசிவாயம். கடந்த அத்தியாயத்தில் மதுரையில் வைகை நதி உருவான கதை பற்றி பார்த்தோம். ஆனால் மதுரையின் மையப்பகுதிக்கு 7 பெருங்கடல்களும் ஒரே நேரத்தில் அலைக்கடல் என திரண்டு வந்த அதிசயம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மீனாட்சியின் தாய் காஞ்சன மாலையின் ஆசையை நிறைவேற்ற அந்த சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 9வது திருவிளையாடல் தான் இது. நம்ம இந்த அற்புத வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. ஏன் தெரியுமா? சிவபெருமானின் ஒவ்வொரு திருவிளையாடலையும் கேட்கும் போதும்
அதற்குரிய ஒரு தனி சிறப்பு பலன் உண்டு. முக்கியமா இன்றைய கதையை கேட்பவர்களுக்கு கிடைக்க போகும் அந்த மிகப்பெரிய நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோமசுந்தர பெருமான் பாண்டிய மன்னனாக மதுரையை ஆட்சி செய்த போது உலகம் தர்ம வழியில் தழைத்தோங்கியது. நதிகள் பெருகின, பசுக்கள் பால் பொழிந்தன. வறுமை என்பதே இல்லாத பொற்காலமாக விளங்கியது. ரிஷிகளும் முனிவர்களும் தினந்தோறும் பெருமானை தரிசித்து மகிழ்ந்தனர். ஒரு முறை கௌதம மகரிஷி அரண்மனைக்கு வந்த போது அன்னை மீனாட்சியின் தாயார் காஞ்சனமாலை அவரை வரவேற்றார். அவரிடம், ஐயனே, பிறவி பிணி நீக்கும் தவத்தை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வேண்டினார். முனிவர் பதிலளிக்கையில், தவம் 3 வகைப்படும் என்றார். மானசம், மனதால் செய்வது. புலன்களை அடக்கி பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டி இறைவனை மனதார துதிப்பது. வாசிகம், வாக்கினால் செய்வது. பொய் பேசாமல் மந்திரங்களை உச்சரித்து இனிய சொற்களை பேசுவது. காய்கம், உடலால் செய்வது. ஆலயம் செல்வது, திருப்பணிகள் செய்வது, சிவனடியார்களுக்கு உணவிடுவது மற்றும் புண்ணிய நதிகளில் நீராடுவது. இதில் புனித நதிகளிலும் கடலிலும் நீராடுவது மிக உயர்ந்த பலனை தரும் என்று முனிவர் கூறினார். முனிவரின் வாக்கை கேட்ட காஞ்சனமாலை கடலில் நீராட பெரிதும் விரும்பினார். தனது ஆசையை மகள் மீனாட்சியிடம் கூற அன்னை மீனாட்சி தன் கணவர் சோமசுந்தர பெருமானிடம் வேண்டினார். முன்பு குண்டோதரனுக்காக வைகையை அழைத்தவரே இன்று என் தாய்க்காக கடலை வரவழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மகிழ்ச்சி அடைந்த பெருமான், ஒரு கடல் என்ன, 7 கடல்களையும் வரவழைப்போம் என்று கூறி மதுரை நகரின் கிழக்கே ஒரு குளத்தில் 7 கடல்களையும் பொங்கி வரச் செய்தார். 7 வெவ்வேறு வண்ணங்களுடன் வந்த கடல்கள் அனைத்தும் இறைவனின் ஆணைப்படி அந்த குளத்தில் ஒன்றாக திரண்டன. அந்த குளம் பார்ப்பதற்கு பொன்னிற சடையுடைய சிவபெருமானின் மேனி போல பிரகாசித்தது. இந்த 9வது திருவிளையாடலை பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும், வம்சம் விருத்தியடையும், முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடையும், பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் பூசை செய்த முழு பலனும் கிட்டும். மீனாட்சியின் தாய் காஞ்சனமாலை வேண்டுதலுக்காக 7 கடல்களையுமே ஒரு குளத்தில் அடக்கிய அந்த சோமசுந்தர பெருமானின் கருணை எவ்வளவு பெரியது பார்த்தீர்களா? மதுரையில் இன்றும் அந்த 7 கடல்தோறு புனிதமான இடமாக போற்றப்படுகிறது. இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்களுக்கு ஈசனின் அருள் முழுமையாக கிட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடந்த அத்தியாயத்தில் மதுரையில் 7 கடலையும் அழைத்த கதையை பார்த்தோம். முழுமுதற் கடவுளான சிவபெருமானையே மருமகனாக பெற்றும் மதுரையின் அரசியான மீனாட்சி தேவியையே மகளாக பெற்றும் ஒரு தாய் அழுது புலம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது ஏன்? இறந்து போன கணவன் மீண்டும் பூமிக்கு வந்து மனைவியின் ஆசையை நிறைவேற்றிய அந்த அதிசயம் தெரியுமா? மதுரையில் நடந்த 10வது திருவிளையாடலின் ரகசியத்தை இந்த வீடியோவில் காண்போம். நாம இந்த அற்புத வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. முக்கியமா இன்றைய கதையை கேட்பவர்களுக்கு கிடைக்க போகும் அந்த மிகப்பெரிய நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மதுரையில் மீனாட்சியின் அன்னையான காஞ்சனமாலை 7 கடல்களிலும் நீராடி புண்ணியம் பெற விரும்பினார். அன்னைக்காக சொக்கநாதர் 7 கடல்களையும் ஒரு குளத்தில் வரவழைத்தார். ஆனால் அங்கே ஒரு சிக்கல் எழுந்தது. சாஸ்திரப்படி கடலில் நீராடும் போது பெண்கள் தன் கணவன் கையை பிடித்தோ அல்லது மகன் கையை பிடித்தோ தான் நீராட வேண்டும். கணவன் மலையத்துவஜன் மறைந்துவிட மகனும் இல்லாத நிலையில் இறைவனையே மருமகனாக பெற்றும் எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே, நான் பசுவின் வாளை பிடித்தா நீராட வேண்டும் என்று காஞ்சனமாலை கண்ணீர் வடித்தார். தாயின் மனக்குறையை கண்ட மீனாட்சி சோமசுந்தர பெருமானிடம் முறையிட்டார். கருணை கடலான பெருமான் தேவலோகத்தில் இந்திரனுடன் அமர்ந்திருந்த மறைந்த மன்னர் மலையத்துவஜனை நினைத்தார். இறைவன் நினைத்த மாத்திரத்தில் இந்திரன் ஒரு புஷ்பக விமானத்தில் மலையத்துவஜனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். 7 கடல் குளக்கரையில் இறங்கிய மன்னரை கண்டு மீனாட்சியும் காஞ்சனமாலையும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். தன் கணவனின் கரத்தை பற்றி கொண்டு காஞ்சனமாலை ஆனந்தமாக 7 கடல் தீர்த்தத்தில் நீராடினார். அவர்களின் பக்திக்கும் அன்புக்கும் மகிழ்ந்த சொக்கநாதர் அந்த தம்பதியினருக்கு தனது சிவஸ்வரூபத்தையே, அதாவது 4 கரங்கள், நெற்றிக்கண் கொண்ட வடிவத்தையே வழங்கினார். அனைவரும் வியந்து நிற்க கோடி சூரிய பிரகாசத்துடன் ஒரு விமானம் வந்தது. மலையத்துவஜனும் காஞ்சனமாலையும் அதில் ஏறி சிவலோகம் சென்றனர். மீனாட்சி தேவி இறைவனின் கருணையை எண்ணி நெகிழ்ந்து வணங்கினார். பெற்ற தாயின் மனக்குறை தீர்க்க இயற்கை விதிகளையே மாற்றி அமைத்த மதுரையின் சொக்கநாதர் உங்கள் வாழ்விலும் தீராத குறைகளை தீர்த்து வைப்பார் என்பது உறுதி. இந்த அற்புத திருவிளையாடலை பார்த்த நீங்களும் 7 கடல்களில் நீராடிய புண்ணியத்தை பெற்றுவிட்டீர்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அடைவீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.